ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன் தான். இந்த ப்ளவுஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் வந்து மீடியம் சைஸ் பீடு, அப்புறம் சுகர் பீடு, ஒயிட் கலரில் வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வீட் பீடு, ஃபேப்ரிக் க்ளூ, சேம் ப்ளவுஸ் கலரில் வந்து காட்டன் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் வந்து 7. இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த டிசைன் தான் வந்து நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ வந்து இந்த டிசைனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா, இல்லை வேறு என்ன வீடியோ வேணும், அப்புறம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீடிலில் வந்து டபுள் த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, சைடு ஸ்டிச் அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட இந்த சைடு தள்ளி இந்த மாதிரி வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் நீடில் வெட்டி எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/8 தள்ளி வந்து நீடில் வந்து ரைட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. நாம் ஃபஸ்ட்டு வந்து மீடியம் சைஸ் பீடை வச்சு தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீடிலில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பீடை வந்து சேர்த்து வந்து இப்படி எடுத்துக்கோங்க. 3 பீட்ஸையும் வந்து இப்படி வச்சு ஒரு பீடுக்கு முன்னாடி, அதாவது செகண்ட் பீடுக்கிட்டேயே வந்து அந்த செகண்ட் பீடு முடிகிற இடத்துக்கிட்டேயே வந்து மறுபடியும் நீடில் வந்து ரைட் சைடு குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். 3 பீட்ஸ் எடுத்து அந்த 2 பீட்ஸ் வந்து முடியுதில்ல, அந்த பிளேஸ்லேயே வந்து மறுபடியும் நீடில் விட்டு ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த 3rd பீடு இருக்குல்ல, 3வது பீடு, அந்த பீடுக்குள்ளே நீடில் விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டிசைன் ஃபார்ம் ஆச்சுல, இந்த டிசைன் தான் வந்து ரிப்பீட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் பீடு வந்து எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ 2 மீடியம் சைஸ் பீடு எடுக்கிறோம்ல, இப்போ வந்து அதை நம்ம எடுத்த 2 பீடில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த பீடு எண்ட் ஆகிற பிளேஸில் மறுபடியும் வந்து நீடில் விட்டு இந்த மாதிரி வந்து ரைட் சைடு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு ஒரு யூ ஷேப் வந்து அந்த பீட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 2 பீடு நம்ம எடுக்கிறோம்ல, அடுத்தடுத்து 2 பீடு எடுக்கிறோம்ல, அந்த 2 பீடுகளும் ஃபஸ்ட் எடுக்கிறோம்ல, அந்த பீடை வந்து அந்த பீடு எண்ட் ஆகிற பிளேஸ்லேயும் நம்ம வளைச்சி மறுபடியும் ரைட் சைடு வந்து நீடில் வெளியே எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு யூ ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா ஃப்ளாட்டாக வந்து இந்த டிசைன் வந்துடும், இந்த யூ ஷேப் வந்து ஃபார்ம் ஆகாது. யூ ஷேப் ஃபார்ம் ஆகலைன்னா அந்த வந்து டிசைன் வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், நான் ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் வந்து பேக் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே விட்டு டபுள் ஸ்டிச் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம யூ ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணோம்ல, அதோட சென்டரில் வந்து வீட் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி அந்த யூ ஷேப்க்கு சென்டரில் நீடில் வெளியே எடுத்துக்கிட்டு, இப்போ வந்து ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடை வச்சு அந்த சுகர் பீடு எண்ட் ஆகிற பிளேஸில் வந்து நீடில் விட்டு ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. மறக்காமல் வந்து 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு யூ ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்க்கு சென்டரில் வந்து நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு சுகர் பீடை வச்சு மட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு யூ ஷேப்க்கும் சென்டரில் வந்து வீட் பீடு அப்புறம் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு வீட் பீடை வச்சு இதையே ரிப்பீட் பண்ணி இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி வந்து சிம்பிளா வந்து ஆரி ஒர்க் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஆரி ஒர்க் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீடில எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். அப்படி தெரியலனா கூட நம்ம சேனல்ல வந்து நான் ஆல்ரெடி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மாரி வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு, ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ப்ளவுஸ் ஃபுல்லாவே வந்து இந்த டிசைன வந்து ரிப்பீட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு, ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் ஃபுல்லாவே வந்து இந்த டிசைன வந்து நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டர்ல வந்து நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல, அங்க வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோன வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் வந்து ஃபைனல் டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க இந்த டிசைன வந்து தனித்தனியா கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா, கீழ வந்து நம்ம யூ ஷேப் ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த யூ ஷேப் மட்டும் ஃபார்ம் பண்ணி ஒரு பார்டர் லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லன்னா, அந்த யூ ஷேப்ப கட் பண்ணிட்டு, மேல நம்ம வந்து வீட் பீடு, சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த டிசைன் மட்டும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்ணலாம்.